எங்களுக்கு நீட் விலக்கு வேணும். கல்விய பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். இது தொடர்பா தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு தாவேக்காவுடைய முழு ஆதரவு இருக்கு. இது போன வருஷம். இப்ப என்ன சொல்லிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னா, மாணவர்கள் ஒரே விஷயத்தை நோக்கி ஓடாதீங்க, நீட்டை தாண்டி உலகம் ரொம்ப பெரியது அப்படின்னு பேசிருக்காரு. 10th பிளஸ் 2 மாணவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய அந்த விழாவுல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பத்தி தான் பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சென்னையில இருக்க மாமல்லபுரத்துல தாவேகா தலைவர் விஜய் தலைமையில அவருடைய முன்னிலையில அவர் சார்பாக நடக்கக்கூடிய அந்த 10th பிளஸ் 2 மாணவர்கள்ல முதல் 3 இடங்களை பிடித்த அந்த மாணவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய விழா. வைரக்கமல், தங்க நாணயம் அப்படின்னு பல்வேறு பரிசுகள் வந்து மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் பக்கம் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது சிறப்பாக. ஆனா கடந்த முறை நடந்த மாதிரியான மிகப்பெரிய வரவேற்பு இந்த முறை இல்ல, குறைவாதான் இருந்துச்சு. அதையும் வந்து பார்க்க முடியுது, நம்ம ஊடகங்கள்ல பார்த்தோம். கடந்த முறை விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா கொந்தளிச்சு பேசியிருந்தாரு. எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு பேச்சாக அது இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அரசியலை தாண்டி அவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கார், அரசியல்வாதியாக பேசுறாரு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அவர் பேசின அந்த விஷயம், தங்கை அனிதா வந்து இந்த நீட்ல ரொம்ப போராடி முடியாத அந்த நேரத்துல வந்து உயிரிழந்தாங்க. அனிதா வந்து உயிரிழக்க அந்த முடிவை எடுக்கல அப்படின்னா, இந்த வழக்குல அனிதா தோத்திருந்தா கூட அனிதாவை அவருடைய கனவை நோக்கி ஓடக்கூடிய பயணத்தை நிறைவேற்றி வைப்பதற்காக பல நல்ல உள்ளங்கள் இருந்தாங்க. பட் அதை வந்து யோசிக்காம அந்த தோல்வி, அந்த வழக்கு, அந்த தோல்வியில வந்து அனிதா ஒரு தவறான முடிவு எடுத்திருந்தாங்க. அனிதாவை யாராலுமே மறக்க முடியாது. டாக்டர் அனிதா தான் சொல்லுவாங்க. அந்த அனிதாவை இரவோடு இரவாக நேர்ல போய், அனிதா மரணத்திற்கு பிறகு நேர்ல போய் அவங்க குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் விஜய். இது எல்லாருமே வந்து பாராட்டணும். அதற்கு பிறகு இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்த பிறகு இந்த மாணவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய விழாவுல கடந்த முறை விஜய் பேசினது என்ன அப்படின்னா, நீட் விலக்கு வேணும், கல்வியை வந்து பொதுப்பட்டியல இருந்து மாநில பட்டியலுக்கு மாத்தணும், அந்த போராட்டத்துல நாங்களும் வந்து எங்க பங்கை கொடுப்போம், தமிழக சட்டமன்றத்துல நீட் விலக்கு வேணும், கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட, நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை நாங்களும் தாவேகா சார்பாக முழு மனதோடு ஆதரிக்கிறோம் அப்படின்னு வந்து பேசியிருந்தாரு, உறக்க பேசியிருந்தாரு விஜய் அவர்கள். அது போன வருடம். இந்த வருடம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாணவர்கள் வந்து ஒரே விஷயத்தை நோக்கி எல்லாரும் ஓடாதீங்க, நீட், நான் எதை பத்தி பேசுறேன் அப்படின்னா நீட் தான், நீட் மட்டும் இல்ல உலகம் ரொம்ப பெரியது அப்படின்னு பேசியிருக்காரு. ஓகே, இதை வரவேற்கலாம். ஜஸ்ட் ஒரு நார்மல் பர்சனா பேசியிருந்தா வரவேற்கலாம். ஆனா ஒரு அரசியல்வாதியா பேசும்போது அதை வரவேற்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். ஏன் அப்படின்னா, அவர் பேசினதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஊடகங்கள்ல பல சேனல்ல மக்கள் கருத்து எடுத்துட்டாங்க. மக்கள் வந்து கொந்தளிச்சு பேசுறாங்க. விஜய் அவர்களுடைய இந்த பேச்சுக்கு எதிர்ப்பதான் பதிவு பண்றாங்க. உங்க மகன் வந்து டைரக்டர் ஆகணும்னு வந்திருக்காரு, டைரக்டர் வேணாண்டா, உலகம் ரொம்ப பெருசு, ஏன் சினிமாக்குள்ள முடங்குற, வேற ஏதாவது போய் பிளைட் ஓட்டு, அதை ஓட்டுன்னு நீங்க சொல்லிருப்பீங்களா அப்படிங்கறதா அந்த மக்களோட கோவமா இருக்கு. இன்னொன்னு, தமிழ்நாட்டையும் இந்த மருத்துவம் அப்படிங்கறதையும் பிரிச்சு பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த காலத்துல இருந்து நமக்கு விவரம் தெரிஞ்ச அந்த காலத்துல இருந்து மருத்துவர் வந்து மருத்துவர் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய கனவா எடுத்து கொண்டு போறதுல தமிழகம் வந்து முதல் இடத்துல இருந்திருக்கு, சாதிக்கிறதுலயும் முதல் இடத்துல இருந்திருக்கு. எல்லாருமே வந்து நல்லா படிக்கிற பசங்க, மோஸ்ட் ஆஃப் த பசங்க பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் 10th இருந்து போகும்போதே இந்த குரூப் எடுத்து கனவை நோக்கி ஓடுவாங்க, மருத்துவத்துல போகணும் அப்படின்னு. இந்த நீட் வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தடையா இருந்திருக்குன்னா, இது வரைக்கும் 15-16 மாணவர்களுக்கு மேல மரணம் அடைந்திருக்காங்க. சென்னை வேளச்சேரி பகுதியில அந்த மாணவன் மரணம் அடைந்ததை தாங்காம தந்தையுமே வந்து மரணம் அடைந்தார். இதையெல்லாம் யாராலையுமே மறுக்க முடியாது. அப்படி போயிட்டு இருக்க ஒரு பெரிய விஷயத்த பேசும்போது விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவரா யோசிச்சிருக்கணும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் எதுக்கு அரசியலுக்கு வராரு? நான் வந்து என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து உயர்த்தி உட்கார வச்சிருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு நான் வந்து நல்லது பண்ண போறேன். இதுவரைக்கும் அரசியல் பண்ண கட்சிகள்லாம் வந்து ஊழல் கட்சிகள், மக்களை ஏமாத்தின கட்சிகள், இரட்டை வேடம் போடக்கூடிய கட்சிகள். நான் வந்து அவங்கள போல ஒரு சாதாரண அரசியல்வாதியா நான் வந்து இருக்க மாட்டேன், ஃபார்மாலிட்டிஸுக்கு அரசியல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் ஏன் பண்ண மாட்டாரு, மக்களை ஏன் சந்திக்க மாட்டாருங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து வரும்போது, நான் மத்தவங்கள மாதிரி ஃபார்மாலிட்டியா எனக்கு பேச தெரியாது, ஊன்னு பேச தெரியாது, நாடகம் போட தெரியாது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் பேசியிருந்தாரு. ஆனா
மக்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம், தமிழக மக்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம். சின்ன பிள்ளைங்க அந்த 10th பிளஸ் டூல இருந்து வரக்கூடிய அந்த மாணவர்கள், இளைஞர்கள் விரும்பக்கூடிய, நேசிக்கக்கூடிய ஒரு துறையை நோக்கி ஓடாதீங்கன்னு எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்லலாம்? மக்களுடைய தேவை என்னவோ அதற்காக குரல் கொடுத்து பெறுவதற்கு தான் அரசியல் கட்சி, அரசியல் கட்சி தலைவர்கள், ஆட்சி, அதிகாரம் எல்லாமே. அதுல நீங்க அதுல பங்கேற்கணும், நான் முதல்வர் ஆகணும், 2026ல முதல்வர், நான் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் பாணியில போறேன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு அதை நோக்கி போகாதீங்க, நீட்டை நோக்கி போகாதீங்க அப்படின்னு சொல்லி இதை எப்படி கொண்டு வர்றாரு அப்படின்னா, கொண்டு போக பாக்குறாரு அப்படின்னா, நீட் விலக்கு, அதாவது நீட்னால மாணவர்கள் உயிரிழக்கிறாங்க, நீட் ஒரு விஷயமா ஒரு ஒரு கனவா நோக்கி ஓடுறாங்களா, அவங்களுக்கு என்ன நீட் ஒண்ணுமே இல்ல, நீட்டு பின்னாடி போகாதீங்க, நீட்டை வச்சு திமுக அரசியல் பண்ணுது. ஏன்னா ஏற்கனவே இந்த புதிய வக்பு திருத்த சட்ட மசோதா அதற்கு எதிராக ஒரு ஆளும் அரசாக இருந்து கொண்டு எவ்வளவு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறாங்க. அது திமுகவா இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அதிமுக இருந்தாலும் சரி, பார்வையாளர்களுடைய பார்வை ஒரே மாதிரிதான் இருந்திருக்கும். அது திமுகன்றதுக்காக அப்படின்னு நீங்க எடுக்காதீங்க. இதே விஷயத்த அதிமுக பண்ணியிருந்தா கூட நம்ம பாராட்ட தான் செஞ்சிருப்போம். ஏன் அப்படிங்கறத நான் பிறகு சொல்றேன். இப்படி இதே போல நீட்டுக்கும் இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன விஷயம் ஒண்ணு என்ன அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பு சொல்லும்போது தெளிவாக சொல்லியிருக்கணும். மத்தியில காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பாக நீட் விலக்கு நாங்க பெற்று தருவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கணும். நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதை தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, திமுக நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட் விலக்கு பெறுவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசியல் புரிவரவங்களுக்கு தெரியும், மத்தியில ஆட்சி மாற்றம் வந்தாதான் பொதுப்பட்டியல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, ஒரு திட்டத்தை, ஒரு மசோதாவை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது மத்தியில ஆட்சி மாற்றம் வரணும் அப்படிங்கிறது அரசியல் புரிதல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். யங்ஸ்டர்ஸுக்கோ இல்ல கொடுத்த வாக்குறுதி கொடுத்திருக்காங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு மனதா அந்த பார்த்துட்டு போறவங்களுக்கு நம்புனாங்க, மக்கள் நம்புனாங்க. ஆனா அது இவங்க தெளிவா கொடுத்திருக்கணும், இல்ல புரிதல பிறகாவது அவங்க தெளிவுபடுத்திருக்கணும். எதையுமே பண்ண தவறிட்டு அடுத்தடுத்து மீண்டும் வாக்குறுதிகளையும் கொடுத்தாங்க. நம்ம அது இல்லன்னு மறக்க முடியாது. நீட் ரகசியம் எனக்கு தெரியும் அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் தவறுதான். இந்த தவற திமுக பண்ணிருக்காங்க. ஆனா அதோட நிக்காம ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கான முயற்சிகளை சட்ட ரீதியிலாகவும் ஒரு மாநில அரசாக என்ன பண்ண முடியுமோ அந்த முயற்சியில கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஆனா இவ்வளவு முயற்சிகள் போயிட்டு இருக்கும்போது நீட் ஒண்ணுமே இல்ல, நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்றத எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு பிளாஷ்பேக் போயிட்டு வரலாம். இப்போ ஒரு பெரிய கட்சியில ஒரு மோதல் நடந்துகிட்டு இருக்கு. இது யாருன்னு பாக்குற எல்லாருக்குமே தெரியும், எந்த கட்சி அப்படின்னு தெரியும். இந்த கட்சியில தன் கட்சியவே கொண்டு போய் ஒரு கூட்டணியில ஒருத்தர் வைக்கிறார், அந்த கட்சியை சேர்ந்த ஒரு நபர். அந்த கூட்டணிக்கு வலுக்கட்டாயமாக அவர் போக வேண்டிய நிர்பந்தம் ஏன் வந்தது? தந்தையினுடைய காலை பிடிச்சு கதற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அங்க என்ன ஒரு அழுத்தம் இருக்கு அப்படின்னு கேட்டா, அவருடைய அரசியலை பார்த்தவங்களுக்கு தெரியும். அவரு 35 வயசுல தந்தை சொல்லியிருந்தார் இல்லையா, எம்பி ஆனார் அப்படின்னு சொல்லி, அதுவும் அமைச்சர் ஆனார், மினிஸ்டர் ஆனார் அப்படின்னு சொல்லி, மருத்துவம் சுகாதாரத்துறைக்கு ஆகிறார். அங்க ஒரு கையெழுத்து போட்டாரு. என்ன அப்படின்னா, ஒரு எம்டி பிளேஸ், ஒரு காடு, ஒரு ஆள் அரவமற்ற ஒரு காட்டுல ஒரு மருத்துவக் கல்லூரி இயங்கிட்டு இருக்கு. அங்க 500 மாணவர்களுக்கு மேல படிச்சு பட்டம் பெற்றுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு அக்ரிமெண்ட்ல அவர் கையெழுத்து போட்டு, ஆமா அங்க ஒரு கல்லூரி இருக்கு, அங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, இத்தனை மாணவர்கள் அங்க படிச்சு எம்பிபிஎஸ் பட்டம் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்தை ஒரு மினிஸ்டரா அவர் போடுறாரு. அதுதான் அவர் பண்ண தப்பு. அதற்கு அவர் பெரிதாக பலன்களை பெற்றார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? அந்த குற்றச்சாட்டு எப்ப வேணா இந்த கூட்டணிக்கு எதிராக அவர் கிளம்பினாலோ, அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்தாலோ, அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில ஒரே நாள்ல அது யாரா இருந்தாலும் திகார் சிறைக்கு, எந்த ஒரு சிறைக்கு போக முடியும் அப்படிங்கிறது படிச்ச எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம்தான். செந்தில் பாலாஜி வழக்கே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாமே. எத்தனை வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு ஒரு இஷ்யூ. இப்ப வரைக்கும் ஆதாரம் இல்ல அமலாக்கத்துறையில. ஆனா அவங்க எப்படி கொண்டு போறாங்க அந்த வழக்க? குற்றச்சாட்டின் அடிப்படையில் கொண்டு போறாங்க. நீதிபதி கூட கடுமையான கேள்விகளை கேட்டிருந்தார். நானும் உட்கார்ந்துகிட்டே இருக்கேன், உங்களால குற்றச்சாட்டு கொண்டு சேர்க்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எல்லாம் கூட கேட்டிருந்தார். இப்படி போகும்போது ஆதாரத்தோடு இருக்கும்போது ஒரு நபரை பிடிச்சி சிறையில போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? என்ன இப்படி பண்ணிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிதான் காலை பிடிச்சு கதறினாங்க அப்படிங்கிறத அவர் சில விஷயத்த கட் பண்ணிட்டு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த விஷயத்த நம்ம பாக்குறோம். இந்த அளவுக்கு அப்ப அங்க படிச்ச 500 மாணவர்கள் எம்பிபிஎஸ் பட்டத்தை பெற்றுட்டு அவங்க போய் யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க?
போலி டாக்டரும் அவங்களும் ஒண்ணுதானே. இந்த மாதிரி 1000 விஷயம் இருக்கு. இந்த மருத்துவத்துறையில இவ்ளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நீட்டுக்கு பிறகும் வந்து எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. வடக்குல இருந்து இங்க வந்து எத்தனையோ பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல மருத்துவர்களாக இருக்காங்க. அட்டைப்பெட்டிய வச்சு கட்டு போட்டதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த நீட்டுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்த ஒரு நார்மலைஸ் பண்றதுங்கிறது தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பண்ணக்கூடிய விஷயமா? இதுதான் தமிழ்நாட்டு மாணவர்கள் மேலயும், இளைஞர்கள் மீதையும், இளைஞிகள் மேலயும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில விஜய் காட்டக்கூடிய அக்கறையா அப்படிங்கிறது தான் இப்போ எழுந்திருக்கக்கூடிய கேள்வி. இதற்கு கண்டிப்பா தாவேகா தரப்புல இருந்து பதில் வரணும். அநேகமா நான் நினைக்கிறேன் இன்னைக்கு விவாதங்கள்ல இதுதான் டாபிக்கா இருக்கும்னு. என்ன பதில தாவேகா சார்புல இருந்து சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். யார் அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் விஜய் அவர்கள் மீதும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. ஆனா அதை அவர் காப்பாத்துவாரா அப்படிங்கிறது சந்தேகம் இங்க இருந்து கிளம்பியிருக்கு. சரி, இது ஒரு பக்கம் போயிருக்கு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேஷுவலா சொல்லிட்டு போயிருக்காரு. அதை இதுல 2 மீனிங்காவும் எடுத்துக்கலாம். நிறைய பேர் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, மாணவர்கள் வந்து நீட்டுன்னு போயிட்டு அதனால மனம் உடைஞ்சு தவறான முடிவுகள் எடுக்கிறாங்களே, அதுல இருந்து திசை திருப்பதற்காக இவர் சொல்லியிருப்பாரா அப்படின்னா, அரசியல் கட்சி தலைவராக இவருக்கு வந்து மாணவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய, தன் மாநிலத்துல படிக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை நிறைவேற்றக்கூடிய, கனவுகளை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு இவருக்கு இருக்கு அரசியல் கட்சி தலைவரா அப்படிங்கும்போது, அதையும் ஒரு மனசுல வச்சு பேசணும். அங்க தவறி இருக்காரு அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்க வந்து மற்ற அரசியல் கட்சி மாரி எல்லாம் வந்து ஃபார்மாலிட்டீஸ்க்கு அரசியல் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு இந்த மேடையில என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சுன்னா, வழக்கமா நடந்த அந்த 2 பரிசளிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசளிக்கக்கூடிய விழாக்கள்ல வந்து, விஜய் வந்து அரசியலே பேசல. ஜனநாயக முறைப்படி இருங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிறது தான் அவர் பேசினாரு. ஆனா இந்த முறை அரசியல் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, நல்லவங்க, நல்லது பண்றவங்க, இதுவரைக்கும் ஊழலே பண்ணாதவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஓட்டு போட சொல்லுங்க உங்க பெற்றோர்கள. ஜனநாயக முறைப்படி வாக்களியுங்க. அப்புறம் வந்து இன்னொரு 10 மாசத்துல வந்து வண்டி வண்டியா பணம் வரும். அதெல்லாம் வந்து உங்களுடைய வரிப்பணம் தான். ஆனா அது என்ன பண்ணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா, என்ன பண்ணும் நல்லாவே தெரியும்ன்ற இடத்துல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் இப்படி சொல்லலாமா அப்படிங்கிறதும் கேள்விக்குறி. ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து இந்த முறை இப்படிலாம் பேசிட்டாரு அப்படின்னு தாவேகாவினரே வந்து கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு பேச்சு தான் இது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு சம்பவங்கள் என்ன அப்படின்னா, இளைய காமராஜர் இளைய காமராஜர் தான் உங்களுக்கு வந்து உங்களை இனிமே அழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மேடையேறி பேசுறாரு. இவரும் வந்து புலங்காகிதம் அடைகிறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஒரு பக்கம். இந்த விஷயம்லாம் ஒரு பக்கம் நடந்துச்சு. இன்னொன்னு வந்து திமுக வந்து எங்களை ஏமாத்திருச்சு. இரட்டை வேடம் போடுது. சேப்பாக்கத்துல இந்த முறை நீங்க தான் கண்டிப்பா வந்து போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறாரு. இது எங்களுடைய வந்து வேண்டுதல் அப்படின்னு சொல்றாரு. இது விஜய் அவர்களுக்கு வந்து நல்லது பண்றாரா, கெட்டது பண்றாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மதுரை, திண்டுக்கல் அப்படின்னு பலர் வந்து கோரிக்கையை வைக்கிறாங்க. இது வந்து கல்வி விருது வழங்கும் விழாவா இல்ல அரசியல் மேடையா ஆயிடுச்சா அப்படிங்கிறது இன்னைக்கு செய்தியாளர்கள் வந்து முகம் சுளிக்கிற அளவுல தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்றது. பாராட்டுக்கள், நல்ல விஷயங்கள், மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தினாலும் அந்த இடத்துல ஏன் அரசியல் அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் 10 மாதத்துல தேர்தல் வர நேரத்துல இது வந்து தேவையா அப்படிங்கிற விமர்சனம் எழுந்திருக்கு. சரி, நம்ம மீண்டும் பல்வேறு செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.